வாடி 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 கைப்படாத சீடி நல்ல வேலை. கட்டி பூடிட கண்ணாலும் அந்த பாட்டெலாம் போட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுமாரி இப்போ தமிழ்நாட்டையே எங்கள் தளபதி தான் தாங்குறாரு, அவர் தாய் போலனாரு. இத்தனை குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு இந்த அரசியல் இப்போ இந்த 40 நாள் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. நீ போய் சொன்னோன்னா அந்த குழந்தை விவரம் இல்லாமல் சொல்லுது. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ என்ன, நீ போய் விதைக்கிற தப்பா அந்த மனசு கட்டிக்கிட்டு அவரோட புகைப்படத்தை பிட்டு கொடுத்து ஒட்ட வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்க கரெக்டாக விட்டுட்டு பார்த்தா விஜய் போட்டு என் பிள்ளைங்களாம் மத்தியானம் வெயிலில் வந்து உட்கார வச்சுக்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க, கேள்வி கேட்டுருக்காங்க. இது கல்வித்துறை அமைச்சர் காது கேட்காது. வணக்கம் பிரபு. வணக்கம் பாலா. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. என்ன போராட்டம்னா, தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து, கண்டுகொள்ளாத அரசையும் எதிர்த்து போராட்டத்தை செஞ்சுருக்காங்க. அதே சமயம் அப்படியே அங்கே ஒரு கட்டு துண்டிச்சோன்னா பல செய்திகள் வருது. என்னென்ன செய்திகள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு இங்கே கொண்டாட்டம். முதல்வர் பிறந்தநாளில் கொண்டாட்டம், நம்மளுக்கு வந்து அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, மாறுதலும். கொண்டாடப்பட்ட இடம் அதை தான் சொல்ல வரேன் பாருங்களேன். அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடல் போடுறாங்க. இந்த பாடல் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் போடலாமா? அதில் வேற தாவக நிர்வாகிகள் நடனம் ஆடுறாங்க, ஒரு அமைச்சர் நடனம் ஆடுறாரு. இது எப்படி போயிட்டு இருக்கு? இது ஒன்றும் புரியல. நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த வைப்பு கிடைக்குதா? பரவாயில்ல, அந்த பாட்டோட நிறுத்திக்கிட்டாங்க, நம்ம சந்தோஷப்படுங்க. வாடி 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 கைப்படாத சீடி நல்ல வேலை. கட்டி பூடிட கண்ணாலும் அந்த பாட்டெல்லாம் போட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க? எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க பாத்துக்காங்க. எந்த அரசியல் அறிவும் இல்லாத ஒருத்தங்கிட்ட நாட்டை கொடுத்தா இதுதான் நடக்கும். அவங்களோட பழக்கம் என்ன? அதுதான் சினிமா தான், அது அப்படிதான் வரும். அதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க விருப்பப்பட்டு போட்டு தானே, விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்தீங்க தானே. ஐயோ, எங்க விஜய் மாமா வந்தாருன்னா எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு. அதுலயும் ஒரு சகோதரி சொல்றாங்க, தாய் குழந்தைய வந்து கையில தாங்குவாங்கல்ல, அது மாரி இப்ப தமிழ்நாட்டையே எங்க தளபதி தான் தாங்குறாரு, அவர் தாய் போலனாரு. எத்தனை குழந்தைங்க பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டாங்க தெரியுமா? இதுலயும் நம்மளுக்கே மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தது கோயம்புத்தூர் தான். 10 வயசு சிறுமிய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொடூரமா கொண்டுருக்கிறோம். கழுத்து எலும்பை உடைச்சி, முதுகு எலும்பை உடைச்சி, கை காலை உடைச்சி, அந்த அளவுக்கு வெறித்தனமா கொண்டுருக்கிறானுங்க. இப்பெல்லாம் இந்த தாய் விஜய் அவர்கள் என்ன கருத்தை சொன்னாரு? வாய் திறந்தாரா? வாய் திறக்கணும்ல. இல்லை, இது எப்படி பேரண்ட்ஸ் அனுமதிக்கிறாங்க? இப்போ இந்த ரீல்ஸ் வெளியில் வருது இல்லை, பிள்ளைங்க அந்த பாட்டை போட்டு ஆட வச்சிங்கன்னு அந்த பெற்றோர்கள் போய் அந்த நிர்வாகத்தை கேள்வி கேட்டுருக்கணும்ல. அப்போ நீங்களும் அதுக்கு வந்து உடன்படுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு வருத்தமா இருக்குது. இன்னொரு சம்பவம், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதி. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிறந்தநாள் கொண்டாட்டம், ஒரு தாவக நிர்வாகி உள்ள போறாரு, முதலமைச்சர் படத்தை எடுத்துட்டு போறாரு. அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஒரு டைலாக் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. என்னன்னா, முதலமைச்சர் விஜய் மாமா வாழ்க வாழ்க. அந்த குழந்தைங்களுக்கு இந்த அரசியல் இப்ப இந்த 40 நாள் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. நீ போய் சொன்னோன்னா அந்த குழந்தை விவரம் இல்லாம சொல்லுது. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப என்ன, நீ போய் விதைக்கிற தப்பா அந்த மனசுல விதைக்கிற. இப்ப இருந்து நீ டியூன் பண்றீங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல வந்து ஒரு கட்சியோட நிர்வாகி எப்படி பள்ளிக்கூடத்துக்குள்ள பள்ளி வளாகத்துக்குள்ள எப்படி நீ கட்சி கொடியை நடலாம்? தேசிய கொடியை தவிர வேற எந்த கொடியும் உள்ள போகக்கூடாது. இந்த அறிவு உனக்கு இருக்குதா? அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இதை எப்படி அனுமதிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி. தனியார் பள்ளி முட்டு கொடுக்குறாங்க விஜய்க்கு. ஒரு காலத்துல நம்மளுக்கு தனியார் பள்ளி சார்ந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது. இந்த சம்பவம் வந்து அரசு பள்ளி. எது? இந்த விஜய் மாமா வாழ்க்கைன்னு சொல்றாங்க. ஏங்க, விஜய் மாமா வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடத்துல சொல்லுங்க. தனியார் பள்ளி நிறைய பேர் எடுத்து பாரு. நீ புஷியா வந்து அந்த சின்ன குழந்தைங்க கூப்பிட்டு கண்ணை கட்டிக்கிட்டு அவரோட புகைப்படத்தை பிட்டு கொடுத்து ஒட்ட வைக்கிறாங்க. அந்த குழந்தைங்க கரெக்டா விட்டுது பார்த்தா விஜய் போட்டோ, உடனே ஒரு சாக்லேட் தூக்கி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இன்னொரு தனியார் பள்ளியில விஜயோட உருவத்தை கீழே கிரவுண்ட்ல வரைஞ்சி அதுல அந்த குழந்தைங்களை கொண்டு போய் கிட்டத்தட்ட 3000 குழந்தைங்க என்னமோ சொன்னாங்க, அவங்க கொண்டு போய் உட்கார வச்சு நீ ரீல்ஸ் எடுத்து போடுற. ட்ரோன் கேமரா மேல போற அளவுக்கு அந்த குழந்தைங்க எவ்வளவு நேரம் வேலை உட்காந்துட்டு இருப்பாங்க. தனியார் பள்ளிக்கு என்ன தேவை? இந்த குழந்தைங்க வச்சு நீ என்ன விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எப்படி இந்த தமிழ்நாடு அரசு வந்து இதெல்லாம் எப்படி நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க? உங்களை வந்து நீங்க வந்து சைலண்டா இல்ல அமைச்சர் ராஜ்மோகன் வந்து எல்லாத்துக்கும் கருத்து சொல்றாரு. இதை எப்படி அவர் அனுமதிக்கிறாரு? ஏங்க, அவங்க இதை விரும்புறாங்க, விரும்புறதுனால தான் நடக்குது. இல்லைன்னா ஏதோ ஒரு தனியார் பள்ளிக்கு வேண்டுதல இதெல்லாம் பண்ணுன்னு யாரோ ஒருத்தன் சொல்லித்தானே இது பண்றாங்க. இது பெற்றோர்கள் போய் அந்த ஸ்கூல்ல வந்து கேட்டுக்கிறாங்க, எப்படி நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரோட உருவப்படத்தை வரைஞ்சி என் பிள்ளைங்களை மத்தியானம் வெயில்ல கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க, கேள்வி கேட்டுருக்காங்க. இது கல்வித்துறை அமைச்சர் காது கேட்காது. இல்ல, சட்டசபையில வந்து எந்த கேள்வி எழுப்பினாலுமே, முதலமைச்சர் நோக்கி எழுப்பினாலுமே முதல் ஆளா எழுந்து பதில் சொல்றாரு. நம்ம முதல்வர் வந்து மௌனம் வருது.
5 வருஷம் 3 வருஷம் வாய் திறக்க மாட்டாரு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சாபக்கேடு. இதுல நீங்க குறிப்பா ஒண்ணு கவனிக்கணும். புஷியானந்த் என்ன சொன்னாரு? நம்ம தளபதியோட பிறந்தனால சத்தம் இல்லாம கொண்டாடணும், பேனர் வைக்கக்கூடாது, வெடி வெடிக்கக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னாங்க. இப்ப பெட்ரோல் பங்கத்துல சென்னையில தான் பெட்ரோல் பங்க் முன்னாடியே வெடி வெடிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் அந்த அரசாங்கம் வேடிக்கை தான் பாக்குது, காவல்துறை வேடிக்கை தான் பாக்குது. ஒரு சின்ன தவறு நடந்தா பெட்ரோல் பங்க் பக்கத்துல போய் வெடி வைக்கலாமா? அப்ப இவனுக்கு எவ்வளவு பெரிய தற்குறின்னு பார்த்து, இதனாலதான் நம்ம தற்குறி அப்படிங்கிறோம். இந்த நீட் தேர்வு வந்து மறுதேர்வு வருது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனே நிறைய குழந்தைகள்லாம் வந்து நிறைய மாணவர்கள்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். இது அரசு எப்படி பார்க்கும்? வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க, நல்ல நடவடிக்கை எடுப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. வேற எங்களால என்ன பண்ண முடியும்? இதே முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரையில எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தது, இறந்துட்டாங்க, அதோட வழி அண்ணனா எனக்கு தான் தெரியும், அதனால இந்த நீட் தேர்வால இறக்குற என் தங்கச்சிங்களுக்கு இதுக்கு மேல இந்த நீட் தேர்வை நான் நடத்த விட மாட்டேன், நான் இதை மைண்ட்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு. இதே அனிதா அந்த பொண்ணு மரணத்துக்கு வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. இப்ப நீ என்ன பண்ண போறீங்க? போராட வந்த மாணவர்களா அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறீங்க. கை காலெல்லாம் காயம், எங்களுக்கு மருத்துவமனையில சிகிச்சை, ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டம் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க ரீல்ஸ் பத்தி தானே ஏமாந்தீங்க, புரிதல் இல்லைன்னு தானே நாங்க புரிய வைக்க கத்துன்னு கத்தோம், தொண்டை தண்ணி வத்த. இதெல்லாம் இவங்களால பண்ண முடியாது. இந்த மத்திய அரசு எதை வந்து நடத்தணும்னு நினைக்குதோ அதை விஜய் வச்சு நடத்துவாங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். யாரும் நம்பல. நம்ம ஆரம்பத்துல வந்து விஜய் மீது விமர்சனம் வைக்கிறப்பயே இவங்களுக்குலாம் வந்து பொறாம, விஜய் வந்தா ஜெயிச்சிருவாரு, அதனால விஜயவே திட்டுறாங்க அப்படின்னாங்க. சரி ரைட்டு. இன்னைக்கு காலத்துல யாரு குரல் கொடுத்தாங்க? குமரி பூண்டியில நாம் தமிழர் கட்சி பெண்கள் தானே வந்து எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. வேற எந்த கட்சி போராட்டம் பண்ணது? வேற எந்த கட்சி போராட்டம் பண்ண தகுதியா இருக்குது? எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை நடந்துச்சு, புதுசா வந்த கட்சியிலும் இந்த பிரச்சனை நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது, போதைப்பொருள் ஒழிப்புன்னா தலைவிரிச்சு ஆடுது. இன்னைக்கும் காலத்துல நாம் தமிழர் கட்சி உறவு தான் நிற்கிறாங்க. நீங்க எங்களை நிராகரிச்சீங்க, ஆனா இருந்தாலும் எங்க மனசு உறுத்துதுன்னா இவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. வேடிக்கை எங்களால பார்க்க முடியல. இதெல்லாம் நடந்துரும், நீங்க மீண்டும் பாதிக்கப்படுவீங்க, இதுவும் ஏமாற்று அரசியல் தான் தாவேக பண்ண போகுதுன்னு நாங்க அவ்வளவு தூரம் சொன்னோம், யாரும் கேட்கல. 40 நாள் ஆக போகுது, ஒரு நாளாவது பிரச்சனை இல்லாத நாள் இருக்குதா? ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான் உங்களுக்கு. நன்றி. நன்றி.